ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த காலை வேளை ஒருவேளை ஆண்டவரே இந்த காரியம் எவ்வாறு முடியும், இந்த காரியம் எங்களுக்கு எப்படி நீ நடத்தி கொடுப்பீர் என்று அந்த எண்ணத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, மனக்கலக்கத்தோடு வந்திருப்பீங்கன்னா, இந்த நேரத்துல விடுதலையோடு ஆராதிக்கிற நேரத்துல அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆமென். சொல்லாமா? அவர் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆமென். அவர் நம்மளுக்கு செய்து முடிப்பார். ஆமென். இந்த நேரத்தில் கூட கண்களை மூடி எல்லா சதத்தை உயர்த்தி, ஓ நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நீங்க செய்து முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தோடு எல்லா சதத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நன்றி தகப்பனே, ஆண்டவரே எங்கள் காரியங்களை நீர் நடத்தி முடிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. அவர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். இந்த நேரத்தில் கூட கைகளை தட்டி இந்த பாடலை பாடலாமா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். சொல்றீங்களா? தேவனே, தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்களேன். தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்களேன். அவரை பார்த்து சொல்லுங்களேன். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்களேன். தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க. தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர். ஆமென். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர். சொல்லுங்களேன். தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீங்க சத்தத்தை எடுத்து சொல்லுங்களேன். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவரே. சொல்லுங்களேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை உயர்த்து. சொல்லுங்க. தடைகளை, தடைகளை தடுப்பவர் எவரும் நீங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்களேன். தேவரீர், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். வல்லவரே, எங்கள் தேவனே உமக்கொப்பான தேவன். சொல்லுங்களா. அவர் பார்த்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உணர்ந்து பாடலாம். உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்லா கைகளை தட்டி பாடுங்களேன். பூமியிலும் உமக்கொப்பானவர். சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை, நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. தேவரீ, தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். எங்கள் தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ, எங்கள் தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீங்க சொல்லுங்களேன். உமக்கொப்பானவர் யார்? உயர்த்தி சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கைகளை தட்டி சொல்லாமா? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லிக்கொண்டே இருங்க. ஆமென். சொல்லிக்கொண்டே இருக்கும் போதே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? எங்கள் தேவரீ, ஓ தேவரீ நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். எங்கள் தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நல்லா கைகளை தட்டி, அப்பா நீர் வல்லவர், நீர் நல்லவர். ஆமென். சகலமும் செய்து முடிப்பேன். ஆமென். அப்படியே இருக்கிற இடங்கள்ல இருந்து கூட எழுந்து நின்று ஆமென், நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இதிலும் மேலானத, இதை விட பெரியத, இதை விட சிறந்தத அவர் செய்து முடிக்க வல்லவர். ஆமென். அதை உணர்ந்தவர்கள் இந்த பாடல்களை பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி கூட. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். சொல்லலாமா? இதிலும் மேலானதை, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன்
நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். அவர் சொன்னபடி செய்து முடிக்கிற தேவன். நான் உணர்ந்தபடி இந்த வரிகளை வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வன்கண்கள் குருடாக்கி விண்ணினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விண்ணினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். சொல்லலாமா? வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். உணர்ந்து கரங்களை உயர்த்தி வெற்றியாக நடக்க செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். நீங்க சொல்றீங்களா? என் தேவன், என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன். கடைசி ஒரு தடவை கூட இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். உணர்ந்து செய்து முடிப்பார். என் தேவன் கடைசியா என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு உங்க துதியை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா எங்கள் காரியங்கள் எல்லாம் நீ செய்து முடிப்பதற்காக நன்றி அப்பா. நல்லா உங்க ஆலயத்திலிருந்து துதிக்கலாமா? இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எங்களுக்காக காரியங்களை செய்து முடிக்கிற தெய்வமே அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, உங்க சத்தத்தை உயர்த்தி உயர்த்துங்களேன். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளை உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னைக்குமே குறுகவில்லைன்னு சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே உங்களுடைய குறுகாத கரத்திற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கரத்தினால் அப்பா நீர் நிறைவேற்றுகிறீர், காரியத்தை நிறைவேற்றுகிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்களேன், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. நீங்க சத்தத்தை விட்டு சொல்லுங்களேன், உம்மால் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்களேன், எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம். சொல்லுங்க, எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. அவரை பார்த்து சொல்லாமா, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. ஆமென். உம்மால் கூடாத
கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, சகலத்தையும் சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர், சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். ஆமென். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை, நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை. கைகளை உயர்த்தி, என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்களேன், குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் ஆமென். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கு. சொல்லுங்களேன், அதின் காலத்துல எங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும். கைகளை உயர்த்தி சொல்லாம, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உங்க கைகள் சத்தமா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உம்மால் கூடாதது. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சொல்லுங்களேன், எல்ஷடாய், எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. நீங்க உயர்த்தி சொல்லுங்களேன், எல்ஷடாய், எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமிற்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆபிரகாமிற்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செஞ்சவர் எங்க வாழ்க்கையில ஏசப்பா நீர் செய்வீர். ஆமென். செய்தவர் எனக்கும். சொல்லுங்களேன், எல்ரோயி, ஓ
ஓ எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. உணர்ந்து பாடுங்களேன், எல்ரோயின்னு சொல்லுங்களேன். ஓ எங்களை எப்பயும் காண்பவரே. நாங்க பாதாளத்துல படுகை போட்டாலும் அங்கேயும் உங்களுக்கு கண்கள் எங்க மேல் நோக்கமா இருக்குதே. ஓ கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. உணர்ந்து சொல்லுங்களேன். ஆகாரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆமென். ஆகாரி கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் கண்ணீரை சொல்லுங்களேன். ஆகாரி கண்ணீரை சொல்லுங்களேன். என் கண்ணீரை மாற்றுங்க ஏசப்பா. ஓ என் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. ஆகாரி கண்ணீரை, ஓ இயேசுவே என் கண்ணீரை மாற்றும். ஓ சொல்லுங்களேன். என்னால் ஒன்று கூடாதையா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். நீங்க சத்தத்தை உயர்த்தி உங்களை அர்ப்பணிச்சு சொல்லுங்களேன். உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் இயேசுவே என்னால் ஒன்றும் கூடாதையா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்றீங்க, ஏசப்பாவை தான் நான் நம்பி இருக்கிறேன், நான் அன்பும் கண்மலை அவர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லாம, ஏசப்பா என் கண்ணீரை மாற்றுங்க அப்பா, என் நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க போகிற பாதையை மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே எங்க காரியத்தில் எங்க வாழ்க்கையில இந்த காரியம் இல்லை ஏசப்பா, ஆனா எங்களுக்கு தெரியும் இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தெய்வம் நீங்க. அப்பா இந்த சூழ்நிலை எப்படி முடியும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் சாதகமா எங்களுக்கு மாற்றி தருவீர். நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர். நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பீர் தகப்பனே. எல்லாவற்றாலும் நீர் நிரப்புவீர் தகப்புவீர் அப்பா. களஞ்சியங்களை அப்பா தானியத்தால நிரப்புவீர் ஏசப்பா. ஓ ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி உங்க துதிகளை ஏறிடுங்களேன். நீங்க அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்களேன் இந்த நேரத்துல ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் எங்களை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்களால் எதுவும் கூடாது தகப்பனே. ஆவியானவரே நீங்க நடத்துங்க. ஆவியானவரே நீங்க நடத்துங்க. ஆவியானவரே எங்க வாழ்க்கையில நீங்க காரியத்தை செய்து முடிங்க தகப்பனே. ஏசப்பா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா, இயேசுவே ஆண்டவரே எங்களை நாங்க உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. அந்த வேலையில ஆண்டவரே இது ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனையாக மாறட்டும். ஆமென். ஆண்டவரே எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க செய்யுங்கப்பா. எங்க காரியங்களை நீங்க வாய்க்க செய்யுங்கப்பா. செங்கடல் போன்ற இருக்க காரியங்களை இரண்டாக பிளக்க பண்ணுங்க தகப்பனே. நீர் வாய்க்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவை துதிக்கலாம் அந்த நேரத்துல. ஹalleluya. ஒருவருடைய வாழ்த்தி நாம் அமர்ந்து கொள்ளலாம் அந்த நேரத்துல. ஆமென். ஹalleluya. ஆமென். ஒருத்தர் வாழ்த்தலாம். காணிக்கை எடுக்கிற அஷர்ஸ் முன்பாக வரும்படியாக கேட்கிறோம். சில அறிவிப்புகளை இந்த நேரத்தில் நம்ம கேட்கலாம். ஆமென். உங்க காணிக்கைகளை ஆயத்தமாக நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். இன்றைக்கு தான் நம்ம லிவிங் காட் சபைக்கு புதிதாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்கன்னா கையை தூக்குங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எங்களுடைய கனெக்டர்ஸ் உங்களிடம் வந்து இந்த நியூ கமர் பேக் எங்களுக்கு இருக்கும். உங்களுக்காக ஒரு பேக் ஆயத்தமாக இருக்கிறது. அவங்க வந்து உங்களுக்காக கொடுப்பாங்க. நல்லா கைகளை தட்டி எஸ். ஆமென். We welcome you brother, we welcome you sister. God bless you, God bless you. அதே போல் இன்றைக்கு தான் இந்த வாரம் எனக்கு திருமண நாள் பிறந்த நாள் இருக்கும் என்று சொன்னீர்களா? யாரால் இருப்பீங்களா? உங்கள் கைகளை உயர்த்தி காட்டும்படியாக தெரிவிக்கும். எஸ் பிரதர், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக கைகளை தட்டலாமா? எஸ், உற்சாகமாக கைகளை தட்டி வாழ்த்தலாம். ஆமே. நம்ம சபையில் தினமும் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10 மணிக்கு டெய்லி நம்மளுக்கு ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்கு. ஆமேன்.
ஆமென். பிரேயர் நடந்து கொண்டிருக்க ஆண்டவர் பல மகிமையான காரியங்களை அந்த பிரேயர்ல செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுறோம். நல்லா கைகளை தட்டலாமா? எஸ். ஆமென். இப்போ வீட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களால் ப்ரேயர் பண்ண டைம் இருக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம சபைக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் பயங்கரமாக மகிமைப்படுவார். ஆமென். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆஃபரிங் எடுக்கிற அஷர்ஸ் முன்பாக போய் ஆஃபரிங்கை எடுத்துக்கலாம். ஆமென். அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கிற உங்களை நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு கியூஆர் கோடு தெரியும். ஆஃபரிங் செலுத்த விருப்பமாக இருக்கிற நபர்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆஃபரிங் செலுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இங்கே வாலிபர்கள் இருக்கீங்க? நல்லா கைகளை உயர்த்தி காட்டலாமா? எஸ். வாலிபர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா கைகளை உயர்த்தி காட்டிங்களே. எஸ். எல்லாரும் கைகள் உயர்த்திருக்கீங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் வர 26 நம்மளுக்கு ஒய்டிஎம் நடக்க போகுது? ஆமென். நல்லா கைகளை தட்டி நல்லா உற்சாகமா ஆமென். ஒய்டிஎம் நடக்க போது நம்ம கிளாட்சன் பீட்டர், அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஒன் மேன் பேண்ட் வராரு. எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? கமான், ஷோஸ் நம்ம எக்ஸைட்மெண்ட் இந்த காலையில். எஸ், ஒன் மேன் பேண்ட் வராரு. நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளணும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் கையில் இந்த ஹேண்ட்பில்ஸ் கிடச்சிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எல்லாரும் அந்த ஹேண்ட்பில்ஸ் வச்சுருப்பீங்கன்னா அந்த ஹேண்ட்பில்ஸ்லேயே ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆர் இங்கே நம்மளுக்கு கனெக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த ஈவெண்ட்டுக்கு, இந்த ஒய்டிஎம் மீட்டிங்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் முக்கியமாக கூட்டு வரணும். எஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு வரணும். அதே போல் வந்து இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து 40 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒரே நேரத்தில் அவர் வந்து வாசிக்கிறாரு. பாருங்கள், ஒரு நேரத்தில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம். 40 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்கிறது. கண்டிப்பாக உற்சாகமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ், யூத்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எஸ், வாலிபர்கள் எல்லாம் கைகள் ஒரு நிமிஷம் உயர்த்தி காட்டலாமா? அந்த ஒய்டிஎம்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். எஸ், கைகள் நல்லா உயர்த்தி காட்டுறீங்களா? ஆமென். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? இந்த நேரத்தில் வாலிபர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கிற அந்த வேலையில் ஒய்டிஎம்முக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். நம்ம ராணி ஆண்டி நம்மளுக்காக ஒய்டிஎம்கான ப்ரேயரில் நம்ம நடத்துவாங்க. எல்லாரும் ஜெப சிந்தையோட காடப்படலாம். ஆமென். எஸ். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கண்களை மூடி இந்த ஒய்டிஎம்காக கர்த்தர் இந்த ஓய்வு நாளில் வேதம் சொல்லுது, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நம்ம கனப்படுத்தணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஆமென். எல்லா ஓய்வு நாளும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மளுக்கு வேறு பிரித்து கொடுத்துருக்கிறார். அவர் ஒழித்தெழுத நாள். அந்த நாளை நம்ம ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்து எல்லா சண்டேவும் நம்ம என்ன பண்ணோம்? ஆலயத்தில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம மத்தியில் அந்த வாரம் முழுவதும் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வேலையில் நம்ம கண்களை மூடி, நம்ம பாஸ்டர் இந்த வேலையில் கோயம்புத்தூரில் மினிஸ்ட்ரியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் ஓஎம்ஆருக்காகவும் கோயம்புத்தூருக்காகவும் ஆண்டு திட்டம் தீர்மானம் தடையில்லாதபடி நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்காக கோயம்புத்தூர் கேம்பஸுக்காக, ஓஎம்ஆருக்காக இப்போ இந்த மாதம் செங்கல்பட்டில் ஓப்பன் ஆக போகுது. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு பின்கோட்லையும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய், ஊழியர்கள் ஊழியம் செய்யும்படியாய் அந்த இடத்துல தடையெல்லாம் நீக்கி இயேசுதாமே அவருடைய சித்தம் தீர்மானம் இந்த கடைசி காலத்தில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கணும். இந்த வேளையில் நம்ம பாஸ்டருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. சபை விசுவாசிகளுக்காக ஜெபிங்க. இந்த நாளில் நம்ம மத்தியில் என் டைம் மினிஸ்ட்ரியில் ஈடுபட்டு இருக்கிற ப்ராஃபிட் டேனியல் பெனட் நம்ம மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் தாமே அவரை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக அவங்க மிஸ்ஸஸ் ஷாரின் டேனியல், அவங்க சன் ஜெரேமியா நம்ம மத்தியில் குடும்பமாக இந்த நாள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிச்சு இந்த செய்தி வேலையில் அவங்க நம்ம மத்தியில் கர்த்தர் ஆவியானவர் அவங்கள மறைத்து சபைக்கு வேற்ற வார்த்தையை ஆவியான நம்ம சபைக்கு தரும்படியா எல்லா கண்களையும் மூடி ஆன்லைனில் எங்களோடு கூட தொடர்பில் இருக்கிறவங்க நீங்களும் கண்களையும் மூடி சபைகளுக்காக ஜெபிக்கணுங்க. ஏசப்பா, இந்த வேலையில் தகப்பனே, நாங்கள் ஒருமித்து லிவிங் காட் குடும்பமாய் சபையாராய் சேர்ந்து நாங்கள் இந்த ஜப குறிப்பை கொடுக்குறோம் அப்பா. இந்த நாள் நடக்கிற அப்பா ஊழியத்திற்காக பாஸ்டர் அப்பா தகப்பனே, என் தேவன் ப்ராஃபிட் டேனியல் பெனட்டை இந்த வேளையில் நீங்கள் பயன்படுத்துங்க. சபைக்கு ஏற்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். அவங்க குடும்பங்கள் அவங்க செய்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலும் தேவன் நாமம் மகிமைப்படும்படி அவரை நீங்கள் பயன்படுத்த போகிறதைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் அப்பா கோயம்புத்தூரில் எங்கள் பாஸ்டர் இந்த நாளில் மினிஸ்ட்ரியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்ப்பா.
அந்த இடத்துல கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடையில்லாதபடி நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓயமாக்காக அந்த இடத்துல மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில அப்பா, இந்த வாரம் சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, ஹவுஸ் விசிட்டிங்காக, கேர் கால்காக, எல்லாருக்காகவும், குறிப்பாக விசேஷமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைத்தியம் எல்லா சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? வைத்தியமுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் அப்பா, இந்த வருகிற சண்டேல வைத்தியம் மினிஸ்ட்ரியில் அப்பா வருகிற ஊழியர்களை நீங்க பயன்படுத்துங்க. வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அதுல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் தாமே இடம் கொள்ளா போக மட்டும் நிரப்பும்படியாய் வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் அப்பா தகப்பனை பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக வார்த்தை புறப்படட்டும். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஓய்வு நாள கர்த்தர் தாமே நீர் ஆளுகை செய்யுங்க. அப்பா, உள்ள வருகிற ஒவ்வொருவரும் ஒரு தொடுதல், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். வார்த்தை கிரியை செய்யும்படியாய் அப்பா ப்ராஃபிட் டேனியல் பெனட்டை நீங்க இந்த நாள்ல பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். எல்லா தேவ நாமத்துக்கு மகிமைப்படும். எல்லா கரங்களை தட்டி ஆமென். Hallelujah. Praise the Lord. இந்த கால நேரத்தை சந்தோஷமா இருக்கீங்க. ஏன் ஆண்டவர் வசனம் நம்மள தெளிவா சொல்ல, நாங்க ஆண்டவரை வீட்டுக்கு வந்தோம், நாங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த மகிழ்ச்சி, right? We should be full of joy. ஏன் இது அப்பாவோட வீட்டு. இந்த மாதிரி வீடு எங்கேயோ நம்மளுக்கு கிடைக்காது. We will not get anywhere அப்பாவோட வீட்டு மாதிரி. Hallelujah. Praise the Lord. So இப்போ என்னோட மகன் ஜெர்மையா டேனியல் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க. So I welcome. கரங்கள் தட்டி அந்த பாட்டை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். யாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே
ஹalleluya. எத்தனை பேர் அந்த பாட்டை நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்க? எலியா ஒரு தேவன் அசைவாடு லைக் அந்த இறங்கிடும் நேரம். So we know God of Elijah, let that fire, அந்த அக்னி நமக்கு உள்ள வரட்டும். ஆவியானவரே, ரைட்? எலியாவின் அக்கினி நம்மளுக்குள்ள இன்றைக்கு கர்த்தர் எரிந்து விட போகிறார். Amen. So first of all, we thank our dear Pastor Christo and for giving us this opportunity to come and minister in this living God church. முதலாவதாக போதகர் கிறிஸ்டோ அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சபையில வந்து ஊழியம் செய்ய அவர் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். Amen. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் ஏதோ பெரிய காரியம் செய்ய போறாங்க. ஆமென். சரிங்களா? ஒருவரோட வாழ்க்கையில எத்தனை பேர் நீங்க இங்க காட்டீங்க, இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்ககிட்ட தெளிவா பேச போறாங்க. ஆமென். ஏன் இது நாங்க இல்ல, பரிசுத்த ஆவி, the spirit of the Lord is going to speak to the living God church this morning. இந்த காலை வேளையில லிவிங் காட் சர்ச்ல ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்துல பேச இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. You must open your heart. உங்க இருதயத்தை நீங்க திறந்து, You must open your spirit. உங்க ஆவியை நீங்கள் திறந்து, And you must allow God's word, ஆண்டவர வார்த்தை உங்களுக்கு உள்ள வரணும், தெளிவா பேசணும். ஆமென். Even the prophetic word will come. சில பேருக்கு prophecy வரும் அந்த வார்த்தை மூலமா. So as the spirit leads, ஆவியானவர் நம்மளை எப்படியாக நடத்துகிறார்களோ, சில நேரத்துல ஆவியானவர் யாரையாவது குறித்து சொல்லும்போது நான் கண்டிப்பா அந்த காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். hallelujah. ஹalleluya. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. hallelujah. Oh Jesus. Oh riki handala mashoko toroyobo re bo shiki handala makataya raba ma kataya bosho ke teya ya 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 raba kataya ma. நான் நிறைய விஷயம் ஆவிக்குரிய மண்டலத்தை இப்போவே ஆன் த ஸ்பாட் பார்க்கிறேன். இப்போது நான் ஆவிக்குரிய மண்டலத்தில் அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்க, அதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். The spirit of the Lord is going to manifest. ஆவியானவர் இன்றைக்கு உங்க மத்தியில வெளிப்பட இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு யூ டர்ன் வரணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். மேபி நிறைய கேள்வி, நிறைய பிரச்சனை இருக்கு. பட் இன்னைக்கு டுடே இப்போவே பரிசுத்த ஆவி உங்களை தொட்டு போறாங்க. ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் அநேக கேள்வியோடு வந்திருக்கிற உங்களை ஆவியானவர் இன்றைக்கு தொட இருக்கிறார். நாங்க 2 வருஷத்துல இது நம்ம எப்படி சொல்லலாம், சென்னையில நம்மளுக்கு ஒரு தாய் சபை. many of you know we come here. நாங்க 2 வருஷமாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கோம். இது எங்களுக்கு ஒரு மாதிரி தாய் சபை மாதிரி. Because we come here and we are part of this church. நாங்க இந்த சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறோம். Pastor Christo, he is a mighty anointed man of God. பாஸ்டர் கிறிஸ்து அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் வல்லமையுள்ள ஒரு மூத்த போதகராக இருக்கிறார். எனக்கு நிறைய ஊழியக்கார் தெரியும், பட் ஆனாலும் பாஸ்டர் கிறிஸ்டோ எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர் அண்ட் அ பாஸ்டர். I am well connected because he moves in the prophetic. He teaches you. எத்தனை ஊழியக்காரங்க அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. எத்தனை ஊழியக்காரங்க அவங்க கூப்பிட்டு உங்களுக்காக. ஏன்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும், பிறக்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க ஃபேமிலி லைஃப்ல உங்களுக்கு நிறைய prophetic conference, நிறைய ஊழியக்காரர் powerful. He brings them. You know why? ஏன் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும். போதகர் கூட அநேக ஊழியக்கார், வல்லமையான அபிஷேகம் பெற்ற அநேக ஊழியக்காரர்களை உங்களுக்காக ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு கொண்டு வரும்போது அது எதற்காகனா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க அபிஷேகப்படணும்ன்றது. இந்த திருச்சபை வளரணும்.
Amen. Living God Church should be multiplied Yes. in the city of Chennai. Amen. சென்னை பட்டணத்திலே லிவிங் காட் சர்ச் இன்னும் அதிகமாக வளரணும் என்று சொல்லி அதற்காக தான் போதகர் இவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த கொண்டிருக்கிறார். வாஞ்சி உங்களுக்கு உள்ள வரணும். Amen. அந்த வாஞ்சி, the Bible says in James, don't just be the hearers but also be the doers. அவருடைய வசனம் எப்படியாக சொல்கிறது, கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லாமல் அதை செய்கிறவர்களாக நாங்க செயலிலே காட்டணும் என்று சொல்லி. நீங்க சொல்லலாம், நல்லா எனக்கு இன்னைக்கு செய்தி கொடுத்தாங்க, பவர்ஃபுல், அந்த இன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்தாங்க, பட் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? அதை நீங்க அப்ளை பண்றீங்களா? Are you applying? Are you a blessing to the church? Because the church is called to be a blessing to the city and to the nation and to the nations. சபையானது தேசத்துக்கும் பட்டணத்துக்கும் ராஜ்யத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான சபையாக இருக்கணும் என்றால் கேட்கிறவர்கள் மாற்றம் இல்லாமல் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கவும் இருக்கணும். Amen. Because I believe this is the church of Lord Jesus Christ. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இது இயேசு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. You are sons and daughters of Almighty God. நீங்க தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். You are the believer of Lord Jesus Christ. நீங்க இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். Amen. God has kept you. கர்த்தர் இந்த திருச்சபையில உங்களுக்கு வெச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. Amen. There is a purpose. நீங்க அந்த சபையில இருக்கிறதுக்கு கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்து நான் நம்புறேன் as a prophet, சபை வளரணும், பெருகட்டும். The church has to revive. Not just listening to the message. You have to, revive yourself. Okay, இந்த ஆண்டவர் வசனம் தெளிவா என்கிட்ட பேசிட்டு இருக்க, நான் ஏதாவது செய்யணும். Yes. அந்த சபைக்காக ஏதாவது செய்யணும், இந்த சிட்டிக்காக ஏதாவது செய்யணும். எத்தனை பேர் இந்த சென்னை பட்டணத்தை கோடிக்கான மக்கள்கள் புறஜாதி அவங்க ஆவிக்குரிய கண்ணுகள் பிசாசு மூடிட்டாங்க. Yes. எத்தனை பேர் இருக்காங்க இந்த சென்னை பட்டணத்தை தெரியுமா? அவங்களுக்கு நீங்க நாங்க போய் தான் அவங்க ஆவிக்குரிய கண்ணுகள் மனக்கண்ணுகள். Amen. ஆமென். மண்டைய ஷேகேதோரோ யோபோ takayayayayaya re bo sheketaya mama re bo shiki handa leboko ra ba kataya bo sheketaya mama. Thank you, Holy Spirit. Nandri parishuddhavi, nandri raja. There is brother, I don't know, online or you are here, your name is Ramesh. இங்க ஒரு சகோதரர் ஒருவேளை ஆன்லைன்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை இந்த பகுதியில் இருக்க கர்த்தர் எனக்கு இந்த பேரை சொல்லி கொண்டிருக்கிறார், பிரதர் ரமேஷ் என்று சொல்லி. Are you here in this auditorium? இந்த ஹால்ல யாராவது your first ரமேஷ் name என்று or சொல்லி யாராவது Ramesh? இருக்கீங்களா? Thank you, Lord. Hallelujah. The Lord, if you are watching online, may the Lord minister to you right now in the name of Jesus. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவர் இப்போதே உங்களுக்கு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even I see backside many sisters today, the Spirit of the Lord is going to manifest and going to speak to you through the word of God. பின்னாடி இருக்க அநேக ஜனங்கள், அநேக சகோதரர்கள் கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் Today கொண்டிருக்கிறார். I believe, take this word, இன்னைக்கு மனம் கண்ணங்கள் ஆவிக்குரிய கண்ணங்கள் திறக்க போகும். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க இருக்கிறது. Amen. And many of you, your spiritual eyes are already open. இங்க அநேகருக்கு ஆவிக்குரிய கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கிறது. It is going to be brightened. அது இன்னும் பிரகாசமான நிலைக்கு வர போகிறது. It is going to be enlightened. அது பிரகாசிக்க போகிறது. It is going to be brightened, enlightened. Amen. அது பிரகாசிக்க போகிறது. So you must know, when you come to the house of the Lord, you are not simply coming to attend the Sunday service. நீங்க எப்போ சபைக்கு வருகிறீர்களோ நீங்க ஒரு விஷயத்தை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்க சும்மா சபைக்கு வர போறது இல்ல. ஒரு வாரம் ஊழியக்கார உங்களுக்கு பாரத்தோடு அவங்க ஜபிப்பாங்க, அந்த செய்தி ரெடி பண்ணி உங்களுக்கு சண்டே ஒரு ஆவிக்குரிய ஆகார், ஸ்பிரிச்சுவல் மன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு வாரமாக போதர் ஜபித்து அதற்காக நீங்க வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்களுக்காக ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு.
So today I believe God must speak to you. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறார். And you must go with that confidence. I am going to do something for the kingdom of Almighty God. நீங்க அந்த திருட நம்பிக்கையோடு இங்க கடந்து செல்லும்போது ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக நான் ஏதாவது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு தான் இங்க இந்த இடத்தை விட்டு கடந்து போக இருக்கிறீர்கள். Hallelujah. Thank you, Holy Spirit. Before I get into my message, I'll request my wife to sing that song. Hallelujah. 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 ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேச போகிறார். பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன ஆக போகிறது? இன்றைக்கு திறக்க போகிறது. ஆண்டவர் அநேக காரியங்களை குறித்து நம்மளுக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருக்கும் போது நம்மளால அதை என்ன பண்ண முடியும்? அதை எங்களால பார்க்க முடியும். அதனால ஒரு 2 நிமிஷ கால ஆவியானவரே இன்றைக்கு நான் கேட்க போற செய்தியின் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லி நாங்க ஒரு 2 நிமிஷ காலம் நாங்க கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. ஆவியானவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. அப்பா என்னோடு கூட பேசுங்க, வசனத்தின் மூலமாக பேசுங்க. நீர் பேசுகிற தேவன் அப்பா, நீர் பேசுகிற தேவன் அப்பா. உங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. உங்க காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி வாங்க சபை நாங்க ஜெபிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி 2 நிமிஷம் சத்தத்தை நீங்க இருக்கிற இடத்துலயே சத்தத்தை உயர்த்தி நாம ஜெபிக்கலாமா? Hallelujah. Rabba shaka dikara ba 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 ba. Oh reba sheke dala raba. Oh shaka diala rama ma 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 ma. Rabale raba hasheke. அப்பா எங்க கண்களை தூய்மையாக்குங்கப்பா, எங்க கண்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. நாங்க பரிசுத்தமா இருந்தால் மட்டும்தான்ப்பா உங்களை பார்க்க முடியும். நாங்கள் பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான்ப்பா கர்த்தாவே உங்களை தரிசிக்க முடியும். ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. உங்களுடைய சத்தத்தை கேட்க எங்க செவிகளை திறந்தள்ளுங்கப்பா. அப்பா உங்களை பார்க்க எங்க கண்களை திறந்தள்ளுங்க அப்பா. உங்களை தரிசிக்க எங்க கண்களை திறந்தள்ளுங்கப்பா. உங்களுடைய கிருபையினால ராஜாவே எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக நீங்க இந்த இடத்துல வந்திருக்கீங்க. அதனால நம்ம ஜெபிக்கலாமா? ஓ ரேபா ஹஸ்ஸே கேதோரோம். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை காக்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். சொல்லலாமா? என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. ஒரு விசை கூட நம்மள ஒப்பு கொடுக்கலாமா? அந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையாம் நுகந்து மகிழுமையா ஜீசஸ். சுகந்த வாசனையாம் நுகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு
சுகந்த வாசனையா நம்மளை ஒப்புக்கொடுக்கலாமா? நுகர்ந்து மகிழுமையா. ஒரு விசை கூட கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறக்கணுமே. கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த உகந்த காணிக்கையாம் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாம் நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. Holy Spirit, நன்றி பரிசுத்தாவி. வேண்ட காரியங்கள் ஆண்டவரே இன்னைக்கு நீங்க உடைக்க போறீங்க ஆண்டவரே. ஆமென். வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே Yes, Lord. நம்ம வாழ்க்கையில் இந்த ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இந்த ஆண்டவரே, வேண்டாத காரியங்கள் வேண்டாத காரியங்கள் இன்னைக்கு கர்த்தர் தூக்கி குப்பல போட போறாங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தூக்கி குப்பல போட போறாங்க. Yes. வேண்டாத காரியங்கள், அந்த ரகசிய பாவங்கள் யாருக்கு தெரியாது, பட் இயேசுவுக்கு மட்டும் தெரியும். வேண்டாத காரியங்கள், அது நிறைய விஷயம் இருக்கலாம். உங்க தனியப்பட்ட வாழ்க்கை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்க ஃபேமிலி வாழ்க்கை, வாலிபரோட வாழ்க்கை, வேண்டாத காரியங்கள். வாய் திறக்க சொல்லுங்க, வேண்டாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள், வேண்டாத காரியங்கள் ஆண்டவரே தூக்கி குப்பல போட்டுங்க ராஜா. எனக்கு வேண்டாம். வேண்டாத காரியங்கள் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். இன்னைக்கு தான் பரிசுத்த ஆவி செய்ய போறாங்க வேண்டாத காரியங்கள். நன்றி பரிசுத்த ஆவி. நன்றி அப்பா. நன்றி. உங்க மகிமை இறங்கட்டும். உங்க ஜீவ வல்லமை இறங்கட்டும். Let the glory of cloud, the wall of fire fall today on Living God Church. உங்க மகிமை மேகமும் உங்க அக்கினியும் இந்த லிவிங் காட் சர்ச் மேல இறங்கட்டும். ஆமென். I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. நான் I விசுவாசிக்கிறேன். believe. நான் விசுவாசிக்கிறேன். Living God Church is the lighthouse to the city of Chennai and to many places in Tamil Nadu. லிவிங் காட் சர்ச் ஆனது சென்னை பட்டணத்துக்கு ஒரு லைட் சிட்டியாக, சிட்டி ஆஃப் லைட்டாக இருக்கிறது. இது நார்மல் சபை இல்ல, இது ஒரு prophetic திருச்சபை. ஆமென். நார்மலான சபை கிடையாது, இது ஒரு தீர்க்க தரிசனம் வரப்பெற்ற சபையாக இருக்கிறது. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பேட்டல்ஸ், எவ்வளவு வார்ஃபேர் பண்ணி தான் இந்த புல்பிட்ல வந்து உங்களுக்கு செய்தி செய்வாங்க. தீர்க்க தரிசன செய்தி. ஒவ்வொரு தடவை இந்த புல்பீட்டுக்கு போதகர் வரும்போது அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், அதைகளை கடந்துதான் வந்து அவர் உங்களுக்கு வசனத்தை கொடுப்பார். We don't just normally come. We have to fight the battle. We have to sit in the presence of God. We have to seek God, cry, pray, and then come to the pulpit, to the platform to preach the word which we receive from the Lord.
ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற வசனத்தை உங்களுக்கு ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி அநேக பாடுகளை நாம் கடந்து செல்லணும், அநேக போராட்டங்களுக்கு வரோம். ஆனாலும் எங்களை பலப்படுத்தி ஆவியானவர் அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை சொல்ல நாங்க இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவரே நாங்க ரிசீவ் பண்ண போறோம். அப்பா, இன்றைக்கு வாய் திறக்க சொல்லுங்க, இன்னைக்கு நாங்க ரிசீவ் பண்ண போறோம். நாங்க ரிசீவ் பண்ண போறோம். Hallelujah. Jesus. In Jesus name. Amen. Amen. ஒரு நல்ல கரங்கள் தட்டலாமா ஆண்டவரே? Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Ephesians chapter number 1 verse number 17 and verse number 18. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்தவனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Amen. Hallelujah. Hallelujah. எவ்வளோ அழகா ஆண்டவர வசனம். Amen. எவ்வளவு அழகான ஒரு ஆண்டுடைய வசனத்தை நாம் இப்போது கேட்டோம். பவுல் இந்த செய்தி எபேசியோட திருச்சபைக்கு எழுதிட்டாங்க. He is writing this letter to the church of Ephesians. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எபேசிய சபைக்கு எழுதி கொண்டிருக்கிறார். He knows, பவுலுக்கு தெரியும் ஆண்டவர் யாரு. பவுலுக்கு நன்றாகவே தெரியும் ஆண்டவர் யார் என்று சொல்லி. And we see in New Testament after Jesus, Paul is one of the radical, Yes. powerful apostle, Yes. bond servant of Lord Jesus Christ. புதிய உடன்படிக்கையில நாம் பார்க்கும்போது இயேசுக்கு அடுத்து பவுல் தான், அப்போஸ்தலனாக பவுல் தான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார். நிறைய வசனங்கள் இருக்கு அந்த எபிஸ்டல்ல. பவுல் தெளிவா சொல்றாங்க, நான் ஆண்டவருக்காக வாழவே, ஆண்டவருக்காக மரிப்பேன். I am ready to live for Christ and to die for Christ is gain. ஆண்டுடைய வசனம் சொல்லுது, பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்காக சாகவும் நான் மரிக்கவும் நான் வாழவும் நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி. And he is writing to the church of Ephesians thousands of years before. அநேக ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எபேசிய சபைக்கு இப்படியாக பவுல் எழுதி கொண்டிருக்கிறார். And this morning same words God is speaking to living God church. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இதே வார்த்தையை லிவிங் காட் சபைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். What Paul taught to Ephesians, church of Ephesians. பவுல் என்ன எபேசிய சபைக்கு கத்து கொடுத்தார்களோ அதே வசனத்தை. And what Paul is telling, பவுல் எப்படியாக சொல்கிறார், that the God of our Lord Jesus Christ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் the Father of glory, மகிமையின் பிதாவும் மானவர். he is telling to the church of Ephesians that the Lord of our Jesus Christ. Amen. எபேசு சபைக்கு பவுல் இப்படியாக சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. We know once upon a time he was Saul, he was opposite to God. ஒரு காலத்துல இதே பவுல் சவுலாக இருக்கும்போது ஆண்டவருக்கு எப்படி ஒரு விரோதமான காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி, கிறிஸ்து மக்களுக்கு விரோதமா நிறைய காரியம் சால் செய்தாங்க. அவங்க கொண்டுட்டாங்க. He has killed. He was totally against God. அவர் ஆண்டவருக்கு முற்றிலுமாக விரோதமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை கொன்று கொண்டிருந்தார். But we know at the road of Damascus போ வழிதே அவங்க என்ன ஆச்சு, என்கவுண்டர். அங்க இருந்து அவங்க வாழ்க்கை மாறிச்சு, அவங்க வாழ்க்கை சுத்தமா மாறிச்சு. One encounter, one Sunday service is enough to bring a change
to bring a revival, to bring an encounter in your life, and your life will never be the same. ஆமென். எப்படி பவுல் வாழ்க்கையில ஒரு சந்திப்பு, தமஸ்கு ரோடுல நடந்த ஒரே ஒரு சந்திப்பினால அவங்களுடைய வாழ்க்கை மாறினது, சவுல் பவுலாக மாறினார்களோ அதே போல உங்க வாழ்க்கையில இந்த ஒரு சண்டை போதும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச உங்க வாழ்க்கையை மாற்று. Prophetic word இதுதான் திருக்கதரிசன வார்த்தை. ஒரு சண்டே சர்வீஸ் போதும். ஒரு சண்டே சர்வீஸ் போதும். உங்க வாழ்க்கை சுத்தமா மாறிடும், உங்க காலங்கள் மாறிடும், உங்க லைஃப் மாறிடும். Like Paul, one encounter. கர்த்தரோடு கூட ஒரு சந்திப்பு, முகமுகமான ஒரு தரிசனம் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறும். Face to face. முகமுகமான, Face to face. முகமுகமாக, Face to face. And that Paul is telling the Lord Jesus Christ, if I go, it will take 3-4 hours to just complete 2 scripture. இப்ப நான் எடுத்தேன்னா ஒரு 2 வசனத்தை முடிக்கவே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடும். So நீங்க ரெடி இருக்கீங்களா? ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் நாங்க போலாமா? சரி, ரைட். ஸோ நான் சுருக்கமா பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். He encountered Jesus. Now he knows who is Jesus. பவுல் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தார். இப்பொழுது பவுலுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பது நன்றாக தெரியும். The Jesus who encountered him at the road of Damascus. தமஸ்கு ரோட்ல ஆண்டவர் சவுலை பவுலாக மாற்றினார். Jesus who died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்து. Jesus who took away his sin. There are many things that Jesus is telling. I pray, may the Lord Jesus Christ. பவுல் இப்படியாக சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, the Father of glory. மகிமையின் பிதாவுமானவர். நம் ஆண்டவர் மகிமையான பிதாவர், தகப்பனே. ரைட், அதான் நாங்க ஜெபிப்போம், உங்க மகிமை இறங்கட்டும். Let your glory come. That is why Paul understood he is a father of glory. அதுதான் பவுல் நன்றாக தெரிந்திருந்தார். எப்படி நாங்க ஜெபிக்கிறோம், அப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல அவர் மகிமையின் பிதா என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். And we know what happens when the glory of God comes. நம்மளுக்கு நன்றாக தெரியும் என்ன நடக்கும் கர்த்தருடைய மகிமை நம்ம மத்தியில இறங்கும் போது. எல்லாம் இருட்டு போகும், உங்க கவலை போகும், உங்க ஸ்ட்ரகிள்ஸ் போயிடும், உங்க பிரச்சனை எல்லாம் போயிடும். ஏன்? ஆண்டவர மகிமைக்கு முன்னாடி எதுக்கு நிக்க முடியாது. ஆமென், ஆமென். அவருடைய மகிமை இறங்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் போயிடும். ஏன்னா இந்த எதுவுமே கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆமென். Even Moses could not see ஆண்டவரே உங்க மகிமை காண்பீங்க, but he saw the only back, such a glory, such a power. மோசேயால கூட கர்த்தருடைய மகிமை முழுசா பார்க்க முடியல. அவர் பின்பகுதி மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு வெளிச்சத்துல அவர் காணப்பட்டார். See how beautifully he is teaching to the church. பாருங்கள் எவ்வளவு அழகாக பவுல் எபேசு சபைக்கு இப்படியாக எழுதி கொண்டிருக்கிறார். May give you the spirit of wisdom and revelation. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். Spirit of wisdom and spirit of revelation must be there inside the church. சபையிலே ஞானமும் வெளிப்பாட்டும் சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். That is why it says in Hosea chapter number 4 verse number 6, my people, I love that. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த my people, that means my church is perishing lack of my wisdom and knowledge and understanding. என் ஜனங்கள், my people are perishing lack of wisdom. Hosea 4:6. ஹோசேயா 4:6 வசனம் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். ஆமென். Amen. போதும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகினார். சங்காரமாய் ஆங்கிலத்தை my people they are perishing. என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் திருச்சபை, என்
என் சபை மக்கள், என் சபை லிவிங் காட் சர்ச், உங்களுக்கு நான் தேவிக்கு ஞானம், தேவிக்கு ஆலோசனை, வெளிப்பாடு உங்களுக்கு கொடுக்கிறேன். so that you should not be like Hosea 4:6. ஆமென். ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், நான் உங்களுக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் நான் தருகிறேன், நீங்க ஓசியா 4:6 படி இருக்காதபடிக்கு. because Hosea 4:6 என் ஜனங்கள் அறிவில்ல, எஸ் அவங்க they are perishing, அந்த சங்காரம். பாருங்க, இன்னைக்கு நம்மள எல்லாருக்கே வசதி இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் என்ன லேக்கிங் தெரியுமா? ஆண்டவர் தேவிக்கு ஞானம். எஸ் அது கடையில போய் வாங்க முடியாது, அது ஷாப்பிங் மால்ல போய் வாங்க முடியாது, அது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாது, அது எங்க வாங்க? ஆண்டவர் பிரசன்னம், ஆண்டவர் ஆலயத்துக்கு உள்ளே. அதுதான் பவுல் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு அழகா, எவ்வளவு டீப்பா, எவ்வளவு பவர்ஃபுல் அவர் சொல்றாங்க. திருச்சபை, எபேசியோட திருச்சபை, எஸ் we prayed, we came to bless you. Today God is telling living God church. நாங்க இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், லிவிங் காட் சபையே. And that verse 18 says, may your spiritual eyes be enlightened. உங்க ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். Amen. 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 அந்த 18 வசனம், the eyes of your understanding being enlightened. எஸ் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையட்டும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மனக்கண்கள் திறக்கட்டும். உங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். Say today, இன்றைக்கு என்னோட ஆவிக்குரிய மனக்கண்கள் என்ன ஆகும்? திறக்கப்படும். நம்மளுக்கு எல்லாருக்கும் ரெண்டு நேச்சுரல் கண்ணு இருக்கு, ரைட்? நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குல்ல பாக்குறதுக்கு. யார் இங்க இருக்காங்க இங்க கண்ணு இல்லைன்னா நாங்க உடனே ப்ரேயர் பண்ணலாம், உங்களுக்கு சுகம் நடக்கும். ஆமென். ஸோ ஐ பிலீவ், நான் நம்புறேன் எல்லாருக்கும் 2 கண் இருக்கு, ரைட்? நேச்சுரல் கண். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய கண்ணுங்கள், மனக்கண்ணுங்கள். ஆமென். ஒரு காலத்து மேபி நீங்க அந்த இருட்டுல இருந்தீங்க, அந்த டார்க்னஸ்ல கர்த்தர் உங்க மனக்கண்ணுங்க என்ன பண்ணிட்டாங்க? திறக்க. He has opened, and today you are sitting not only the natural light but the supernatural light of God. எஸ் ஆமென். ஒரு காலத்துல நீங்க இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், ஆனா இப்போது நீங்க ஆவியானவரின் வெளிச்சத்துல, தேவனின் வெளிச்சத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are enjoying the presence of God. நீங்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தை அனுபவித்துக் You are கொண்டிருக்கிறீர்கள். enjoying the blessings of God. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் Your children are enjoying the blessings of God. உங்க பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Everything, எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? அந்த அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களை என்ன பண்றாங்க? bless பண்றாங்க. ஏன்? உங்க ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆயிடுச்சு. பட் இப்போ யோசிங்க, எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய கண்ணுகள் ஓபன் ஆகலாம்? அவங்களுக்காக நாங்க என்ன பண்ணோம்? வாட் we are going to do? அவங்க மனக்கண்ணுகள் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. எஸ் அதுதான் ஒரு பெரிய கேள்வி. இப்போ நாங்க as a church, as a சபை நாங்கள் என்ன பண்ண சபையாக போறோம்? ஆவிக்குரிய கண்கள் திறக்காமல் இருக்க ஜனங்களுக்காக நாங்கள் சபையாக என்ன பண்ண போகிறோம்? அதுதான் நீங்க you listen lot of message, but we also have to implement, apply. நாங்க அநேக செய்திகளை கேட்கிறோம், அதை நம்ம வாழ்க்கையில அதன்படி நம்ம நடக்கணும். So 2 things today. I believe many of your spiritual eyes are opened. எஸ் 2 காரியங்கள் இன்றைக்கு நான் விசுவாசிக்க உங்கள் அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. And if some of your spiritual eyes are not open today, it will open. ஒருவேளை உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு அது திறக்கப்படும். And after that, அதுக்கு அடுத்து as a living God church, ஒரு லிவிங் காட் சபையாக what you are going to do? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதுதான் அந்த ஒரு question இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? எஸ் எப்படி பவுல் அந்த ஆண்டவர் அந்த தரிசனம் கொடுத்தாங்க, அந்த வாரத்தோட அவங்க திருச்சபைக்கு சொல்றாங்க, எப்படி ஆண்டவர் என்னோட ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கிட்டாங்க, அதே மாதிரி உங்க மனக்கண்கள் திறக்கணும். பவுல் எபேசு சபைக்கு இப்படியாக சொல்கிறார், ஆண்டவர் எப்படி என்னுடைய மனக்கண்களை திறந்தார் அதே போல உங்களுடைய சபையின் மனக்கண்களை திறப்பார் என்று சொல்லி பவுல் எபேசு சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். So today as a church,
இன்றைக்கு சபையாக, as a body of Christ, கர்த்தருடைய சரீரமாக, as a church of Lord Jesus Christ, தேவனுடைய சபையாக, let me tell you, it is your responsibility. அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமையாக இருக்கிறது. ஆமென். It is your responsibility. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. Kadame, responsibility to help others' spiritual eyes also to be open. ஆமென். மற்றவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட செய்ய போற காரியம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. That is what Paul is telling. May your spiritual eyes be enlightened. அதுதான் பவுல் இப்படியாக சொல்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். Once upon a time, ஒரு காலத்துல என்னோட ஆவிக்குரிய மனக்கண் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? மூடிட்டாங்க. He closed it because I allowed the devil. Now Ephesians 4:27 ல தெளிவா சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. 4:27 it says, don't give place to the devil. பிசாசுக்கு நாங்க இடம் கொடுக்காதீங்க, கொடுக்க மாட்டேன். ஆமென். எங்க ப்ராப்ளம் தெரியுமா? நாங்க பிசாசுக்கு இடம் கொடுப்போம், அந்த லூப் ஹோல். அப்போதான் பிசாசு உள்ள வந்துடும். அங்க இருந்தா எல்லா ப்ராப்ளம். அப்போ வாலிபர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபேமிலியில நிறைய பிரச்சனை, வேலையில நிறைய பிரச்சனை. சில பேர் எல்லாரும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பிரச்சனை, ரோலர் கோஸ்டர் மாதிரி அப் டவுன் டவுன் அப், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ நீங்க பாஸ்டருக்கு சொல்லுவீங்க, பாஸ்டர் எனக்கு நிறைய பிரச்சனை, என்ன பண்ணலாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? அதுக்கு காரணம் நீங்க நாங்க தான். இப்போ எக்ஸாம்பிள், அந்த கதவு யாரு திறக்கலைன்னா யாருக்கு உள்ள வர முடியாது. நல்லா கவனிங்க, அந்த கதவு நீங்க திறக்கலைன்னா வெளியே போக முடியாது, உள்ள வர முடியாது. அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, லிசன் வெரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். Don't give. If you give, devil will come. Then the problems will come. நீங்கள் இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடித்திருவான். அப்போ பிரச்சனை ஆரம்பிடும். பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை. அப்போதான் நிறைய எப்படி ஆயிடுச்சு, அந்த ஃபேமிலி உடைஞ்சிச்சு, இதோ ஆயிடுச்சு, அதோ. அதுக்கு முன்னாடி நாங்க யோசிக்கணும். ஏன் கர்த்தர் பெரிய திட்டம், பெரிய பிளான் ஒரு வாழ்க்கையில வச்சுட்டாங்க. உங்க வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில, இந்த திருச்சபைக்காக, இந்த சென்னை பட்டணத்தை, நம்ம தேச இந்தியத்துக்காக ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும். ஏன் நாங்க ஏற்கனவே கடைசி காலத்திற்கு, we are already living in the end times. நாங்க ஏற்கனவே கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is a very strong prophetic word. Don't give place to the devil. ஆண்டவர் தெளிவாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென். You have to pray. நீங்கள் நன்றாக ஜெபிக்கணும். அண்டரே இந்த struggle எனக்கு உள்ள இருக்கு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எனக்குள்ள இருக்கு, அதுக்காக நீங்க நன்றாக ஜெபிக்கணும். எப்படி இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனைக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். ஆண்டவரே எனக்கு தேவிக ஆலோசனை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு தேவிக ஞானம் கொடுங்க. உங்க வசனம் நான் வாசிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், நான் டைம் சுத்தமா வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமென். Yes Lord. I don't have time to share my own story. எனக்கு நிறைய டைம் இல்ல, என்னுடைய வாழ்க்கையின் அநேக காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள. நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு, நிறைய சாட்சிகள், டெஸ்டிமனி இருக்கு. But one thing, there was a time I gave place to the devil, and என்னோட ஆவிக்குரிய மனக்கணங்கள் என்ன closed, shut down. ஒரு காலத்துல நான் என் பிசாசுக்கு இடம் கொடுத்ததனால என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில இருந்தது. But I thank God, I thank Holy Spirit. நான் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிட்ட 4 years கோவை பட்டணத்து காருண்ய பகுதியில் 4 வருடங்கள் நாங்கள் இருந்தோம். எந்த ஊழியம் இல்ல, எந்த ஊழியமும் நாங்கள் செய்யல. nothing. My wife was working in காருண்யா. ஆண்டவர் தெளிவா சொன்னாங்க, 4 வருஷம் நீ என்னோட பிரசன்னத்தை உட்காரு. யோசிங்க, அதுக்கு முன்னாடி நான் பாஸ்டர் இருந்தே, ஊழிய, பைபிள் காலேஜ் எல்லாம்
ஆனாலும் ஆண்டவர் தெளிவா எனக்கு சொல்றாங்க, இந்த கம் டு கோயம்புத்தூர், அது இப்படி வனாந்திரம் 30 கிலோமீட்டர் தாண்டி அந்த சிட்டில இந்த காரூனியா, அது ரொம்ப கர்த்தர் God started working in my life. ஆண்டவர் என்னோடு கூட என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய அவர் ஆரம்பித்தார். He started dealing. அவர் ஒவ்வொரு காரியமா He என்னோடு started கூட breaking. சிம்பிளா சொல்றேன், என்னோட பர்சனல் லைஃப்ல, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, என்னோட ஃபேமிலி லைஃப்ல, என்னோட இமோஷன்ஸ் அண்ட் 4 years அப்படியே எனக்கு உருவாக்கிட்டாங்க. அப்பா தாங்க முடியல. சில நேரத்தை நான் சரண்டர் பண்ணிட்டு, ஆனால் இதுக்கு மேல தாங்க முடியாது, உங்க கிருபைனா ஓகே, நான் சொல்ல ஓகே, பட் ஆனால் இப்படியே எனக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணி கொஞ்சம் 4 years நோ மினிஸ்ட்ரி, 4 வருஷம் அப்படியே ப்ரேயர், ஃபாஸ்டிங், ஜெபம். ஏன் தெரியுமா? ஒரே என்னோட மனக்கணங்கள் திறக்கணும். My spiritual eyes should be enlightened so that I can go and enlighten the spiritual eyes of the church, of the believer, of the sons and daughters of Lord Jesus Christ. ஆண்டவர் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். ஏனால் நான் போய் அநேக ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்கு நான் உதவி செய்ய முடியும் என்று சொல்லி. Today devil is attacking the church. இன்றைக்கு பிசாசு சபைகளை தாக்கிக் கொண்டிருக்கிறான். He is attacking like anything. அவன் தாக்கிக் கொண்டிருக்கிறான். Because he knows God loves the church. ஏனா அவனுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். See, there are fivefold ministry, evangelist, prophet, but ultimately, நம்ம ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவர் ஆலயம், திருச்சபை, என் ஜனங்கள், ஆமென். என் ஜனங்கள், my people, my church should be prepared, should be made ready for the second coming of Lord Jesus Christ. ஆமென். ஆண்டவருக்கு சபைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சபை ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படணும் என்பதே ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. Every sin happens, listen carefully, every sin happens through eyes. எல்லா பாவங்களும் கண்களிலிருந்து தான் தொடங்கும். Then imagine what a revelation Paul got after encountering Jesus at the road of Damascus. தமஸ்கா ரோட்டிலே பவுல் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அவருக்கு One of the கொடுத்தார். most powerful revelation he is telling to the church of Ephesians, eyes, we know everything happens through eyes. எல்லாம் நம்ம கண்ணு மூலதான் நாங்க செய்வோம். கெட்ட இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்ல விஷயம் எல்லாம் நாங்க எப்படி பண்ணோம்? கண்ணு மூலதான் பார்ப்போம். We see through eyes. ஆமென். நாங்க எல்லாமே நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாமே கண்களில் இருந்து தான் ஆரம்பிக்கும். Everything comes in front of eyes. எல்லாமே கண்களுக்கு முன்பாக தான் வரும். ஒருவேளை மொபைல் இருக்கலாம், சோஷியல் மீடியா இருக்கலாம், or அந்த ஸ்கிரீன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒருவேளை சோஷியல் மீடியா, மொபைல், செல்போன் என்னவா இருந்தாலும் எல்லாமே கண்கள் மூலமாக அந்த ஸ்கிரீன் கண்களுக்கு முன்பாக தான் இருக்கும். I want to preach the truth so that people should be liberated and set free in the name of Jesus. நான் சத்தியத்தை நான் போதிக்க விரும்புகிறேன். ஏனால் ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். அதனால தான் ஆண்டவர் வசனம் தெளிவா சத்தியம் நீங்க தெரியும், சத்தியம் உங்களை விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Amen. குமாரன், the son shall give you freedom. Yes. குமாரன் விடுதலையாக்கினான், நிச்சயமாகவே விடுதலை உண்டு. Amen. Today I tell you the need of the day is our spiritual eyes. Eyes, கண்ணு. பக்கத்து பாஸ் சொல்லுங்க, நம்ம கண் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Because everything happens through eyes. ஆமென். இன்னைக்கு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னா கண்கள் தான். உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கண்கள் 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 சொல்லுங்க, கண்கள் கண்கள். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட். பிசாசு இப்ப என்ன யோசிங்க, prophet has come to tell. Yeah, because that is the truth. Everything எல்லாம் நாங்க கண்ணு முழுவதும் செய்வோம். கெட்ட இருக்கலாம், நல்லா இருக்கலாம், பெஸ்ட் இருக்கலாம், குட் பேட், எல்லாம் கண்ணு தான். ஃபர்ஸ்ட் உடனே கண் அங்க போகும். இது நல்லா இருக்கு, இது எப்படி பண்ணலாம், அப்படியே கண்ணை போயிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகும்? நீங்க உள்ளே போயிருவேன், மாட்டிடுவீங்க. அப்ப வெளியே வர முடியாது. ஐயோ நான் மாட்டிட்டேன், நான் உள்ள போய் மாட்டிட்டேன். அதுதான் பிசாசு. He is a father of lies. John 10:10 says he comes to steal, kill and destroy. அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அழிக்கவும் கொல்லவும் தான் அவன் வருகிறான். But Jesus came to give the life in abundance. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். Yes.
eyes are very important. Quickly we are கண்கள் going to ரொம்ப see. மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. 2 Corinthians 4:4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, அப்புறம் அதுக்கு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். I love it. Hey, who is the God of this world? யார் இந்த உலகத்தின் தேவன் யார்? யாரு? வெரி குட், பிசாசு தான். பட் பூமி உண்டாக்கும் தேவன் நம்ம ஏசப்பா. இதான் எஸ், நம்ம ராஜா, நம்ம ஜீசஸ் ஏசப்பா. பட் இந்த உலகத்தினோட ராஜா யாரு? பிசாசு. அந்த வசனம் என்ன சொல்றேன்? பிசாசு என்ன பண்ணிட்டாங்க? What the devil has done, the God of this ages, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். அவர்கள் மனதை குருடாக்கினான். கூட ஆக்கினார். He has closed blind. Who? The devil. எனக்கு கோவம் வரும், ஆவிக்குரிய உள்ள கோவம் வரும். ஏன் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி ஒரு காலத்தை நானும் அந்த டார்க்னஸ்ல இருந்தேன். இப்போ ஆண்ட கிருபை எனக்கு வெளிச்சம் வந்துச்சு. இந்த ஆவிக்கு அந்த கண்ணை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துடும். அவங்க யாரும் இருக்கலாம். Because prophet sees the eyes. ஏன்னா தீர்க்கதரிசிகள் கண்களை பார்ப்பார்கள். இப்போ நானும் ஒரு காலத்துல ஒரு இருளான வாழ்க்கையில இருந்தேன். ஆனா எப்போ என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதோ, இப்போ நான் ஜனங்களை பார்க்கும்போது என்னால் அது உணர முடியுது எப்பேற்பட்ட கண்கள் என்று சொல்லி. What's your name? Magil. Okay, சரி சரி. You are studying. நீங்க என்ன பண்றீங்கம்மா? Working where? Hospital. Your family? I didn't get. Okay. Oh, you are here alone. You are working in a hospital as a nurse, manager. Okay, but your family is back in Kanyakumari. Okay. The Lord wants to touch you. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொட இருக்கிறார். I don't know, there are certain things which is, crippling you, like it is bringing you to the point of depression, kind of certain things, maybe in the workplace, or I don't know. But today, one thing, today the Lord is going to set you free in Jesus' name. உங்க மனதுல ஏதோ ஒரு காரியம் உங்களை உறுத்தி கொண்டு இருக்குது, உங்களை கட்டி வைத்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அது நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். Just believe ஒரே வார்த்தை. Today the Lord has come to visit you to set you free. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க உங்களை விடுதலையாக்கவும் வந்திருக்கிறார். That heaviness going to leave from you. உங்க உள்ளத்துல இருக்க அந்த பாரம் இன்றைக்கு விலகும். விட்டு வெளியே போ and you shall go free in Jesus name. எஸ், இன்றைக்கு நீங்க விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல இருக்கீங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா உங்க மகளை ஆசீர்வதிங்க. Bless பண்ணுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல தகப்பனே. ஆமென். Hallelujah. Thank you Lord. So yeah. இப்பிரபஞ்சத்தின் தேவன். The God of this age has blinded the eyes of the believers, not only unbelievers. ஆமென். இப்பிரபஞ்சத்தின் தேவன் விசுவாசிகளின் கண்களை மட்டும் இல்ல, அவிசுவாசிகளின் கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் எத்தனை விசுவாசிகள், எத்தனை திருச்சபை அவங்க 20 இயர்ஸ்ல இருந்து நல்ல ஆவிக்குரிய திருச்சபைக்கு போறாங்க. சென்னை இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், 20 இயர்ஸ் 30 இயர்ஸ். பட் திடீர்னு கால் பண்ணி சொல்லுவாங்க, என்னோட ஆவிக்குரிய கண்ணு பிளைண்ட் ஆயிடுச்சு. ஏன்? அவங்க ஏதோ பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க, ஏதோ ஸ்லிப் ஆயிட்டாங்க, ஏதோ எங்க வேற ட்ராக்கு போயிட்டாங்க. அப்போ நாங்க அவங்களுக்காக பாரத்தோடு நாங்க ஜெபிப்போம். ஆமென். எத்தனை ஆவிக்குரிய திருச்சபை. இந்த கடைசி காலத்தை நாங்க ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். ரொம்ப that's why we have to pray more. அதனால தான் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கணும். ஏன்னா நாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். See, simple, very simple logic, very simple strategy. The more battles, the more prayer. நிறைய அதிகமான போராட்டங்கள், அதிகமான ஜெபங்கள். அவ்வளவுதான். எவ்வளவு போராட்டம், அதுக்கு விட ஜெபம், இன்னும் அதிகமா ஜெபம். இது ப்ராப்ளம். இது
மலை மேல மலை, ப்ராப்ளம் மேல மேல. சரி பிசாசு, நான் உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்கறேன், நான் ஜெபிக்க போறேன், நான் ஆண்டவர வசன ஷூட் பண்ண போறேன். பாரு அந்த மலை 97 verse 5, the mountain will melt like a wax in the presence of God. Yes. It will fall flat Yes. like a Jericho wall. Yes. Jericho wall. Amen. Like a Goliath. Yes. அவர் சின்ன பையன், குட்டி பையன், அவர் குட்டி ஸ்மால், இவரு பெரிய ஹைட் டைட் வெயிட். But ஆனாலும் he said, I come in the name of Lord Jesus. ஆமென். I come in the name of Lord Jesus Christ. In the name of God. தேவனுடைய நாமத்தினால நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சொல்லி தாவீது கோலியாத்தை பார்த்து இப்படியாக சொன்னான். That he did 1, 2, he's big giant. In English and I know in Tamil also, am I a dog? Naya. It's written. தாவீது இப்படியாக கேக்குறான், கோலியாத் இப்படியாக தாவீதை பார்த்து கேக்குறான், நான் ஒரு நாயா என்று சொல்லி. என்னடா எனக்கு மரியாதை இல்ல, ஒரு சின்ன பையன் அனுப்புறீங்க, நான் எவ்வளவு பெரிய இந்த நாயா. See, he's comparing. What, you're sending a small kid now? Am I a dog? கோலியாத் இப்படியாக சொல்கிறான், நான் ஒரு நாயா, என்ன இந்த சின்ன பையனை எனக்கு விரோதமாக நீங்க அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி. Take this. No respect for the devil. Yes. Amen. பிசாசுக்கு மரியாதை கிடையாது. Yes. நீங்க அப்படி இல்ல, பிசாசுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க இல்லம்மா, நீங்க மரியாதை கொடுக்கணும், நாளைக்கு உங்களுக்கு டபுள் மரியாதை. ஹalleluya. பிசாசுக்கு மரியாதை இல்ல. சொல்லுங்க, பக்கத்து பிசாசுக்கு மரியாதை இல்ல. Yes. பிசாசுக்கு அப்படி சொல்லுங்க, பிசாசுக்கு மரியாதை இல்ல சிஸ்டர். பிசாசுக்கு மரியாதை இல்ல. மா சொல்லுங்க பக்கத்து, பிசாசுக்கு மரியாதை இல்ல. பிசாசுக்கு மரியாதை இல்ல. ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கல. ஆமென். அதனால தான் ஆண்டவர் யாருக்கு அனுப்பிட்டா? டேவிட் சின்ன பையன். 1, 2, 3 டப். அவங்க அந்த வெப்பன் எடுத்து அவங்க வெட்டிட்டு அந்த அந்த பேர்ட்ஸ் அந்த ஏர்ல தூக்கி கொடுத்தாங்க எல்லாரும். Yes. Sharing many things. I want you to receive. Yes. அநேக Because this is our church. Yes. இது நம்ம சொந்த திருச்சபை. Yes. நம்ம சபை, நம்ம சொந்த திருச்சபை. Amen. நீங்க லாஸ்ட் வீக் பாஸ்டர் பிரசங்க பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச. அழைப்புக்கு துரோகம், விசுவாசத்துக்கு துரோகம், 3 விஷயம். இன்னும் ஆவிக்குரிய ஆவிக்குரிய, இன்னைக்கு ஆவிக்குரிய ஆவி துரோகம், betrayal. Yes. Last week I listened, I enjoy. துரோகம் பண்ணாதீங்க. Yes. இல்லனா பிசாசு உங்களுக்கும் துரோகம் பண்ணுவாங்க. Yes. நீங்க சர்ச்சுக்கு, you must be a blessing to a church. நீங்க சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். You must be faithful to the church. நீங்க சபைக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படணும். அங்க ஓடி அங்க போலாம் இல்லல. ஓய், one church. Yes. Enjoy, you receive, you learn, you grow, and you can go outside and you can open the blind eyes of many Amen. people. Amen. Young people in your workplace, you can go. Oh, இவங்க relationship failure ma, depression, lonely, whatever exercise said. நீங்க ஆவிக்குரிய உங்க கண் திறக்கனா நீங்க போய் அவங்களுக்கு திறக்குவீங்க. Amen. Working place, family, whatever location, whatever area. நீங்க சொல்லலாம் பிரதர், அங்க வேலை செய்யற, அங்க போய் நீங்க சொல்லலாம், கர்த்தர் உங்களை நேசிக்கிற, உங்க ஆவிக்குரிய கண் திறக்கும், அந்த இருட்டு அந்த டார்க்னஸ் போகும். நான் ஜபிக்கலாமா? ஓகே, உடனே அந்த சோல், அந்த ஆத்மா திருச்சபைக்கு உள்ள வருவாங்க. Amen. Amen. அதுதான் விசுவாசியோட, பிலீவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் விசுவாசிகளின் ஒரு கடமையாக இருக்கிறது. உங்க மனக்கண்கள் திறக்கப்படும் போது நீங்க போய் உங்க வேலை இடத்துல இல்ல நீங்க எங்க படிக்கிற இடத்துல போய் அவங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்கும் போது நீங்க சபைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Not just coming, listening the message, enjoying, oh நல்ல செய்தி இருந்துச்சு, பவர்ஃபுல் இருந்துச்சு, இல்ல அப்படியே போயிடும். அப்புறம் மண்டே டு சாட்டர்டே அதே லைஃப், அதே ருட்டீன். இல்ல வேண்டாம். அந்த பாடலாங்க, வேண்டா காரியங்கள் வேண்டாம். Yes. இன்னைக்கு ஆண்டவர் அத ப்ரொஃபெட்டிக்கா பேசுறாங்க, வேண்டா காரியங்கள் வேண்டாம். ஆமென். ஆமென். வேண்டாம், எனக்கு வேண்டாம். Amen. அதுதான்
கர்த்தர் திருச்சபைக்கு உருவாக்க God wants to prepare the body of Christ. ஆண்டவர் கர்த்தருடைய சபையை prepare பண்ண விரும்புகிறார், Amen. ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அவர் ஆயத்தப்படுத்த நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்க ரெடி இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம சர்ச் மூலமா இந்த பட்டணத்தை ஒரு மெகா பெரிய எழுப்புதல் வரணும். ஆமென். ஆமென். நிறைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ப்ராஃபெட்டஸ் எலம்பி பிரகாசமா இந்த திருச்சபையில இருந்து. ஆமென். சபை மூலமாக அநேக தீர்க்கதரிசிகள், குமாரர்கள், குமார்த்திகள் எழும்பப்பட வேண்டும். முழு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா வெளிய நாட்டுல போகணும். எஸ். தமிழ்நாடு மட்டும் இல்ல, வெளிநாட்டுகளுக்கு எல்லா பகுதியிலும் பரவணும். பட் நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். எஸ். எப்படி நாங்க ஜிம் போவோம், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா போதும், அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நாட் சண்டே, ஓகே, மண்டே, ட்யூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வீட்டில் போய் ஆண்டவர் வசனம் ஓப்பன் பண்ணி வாசிக்கணும், ஜபிக்கணும். அப்போதான் எல்லாரும் யோசிங்க. ஜஸ்ட் திங்க், இஃப் எவ்ரிபடி கோஸ் அண்ட் வீக் ஹோல் வீக் யூ டூ த homework, what will happen in the church? Hey, Amen. ஆண்டவர் பிரசன்னம், மகிமை, miracle, healing, deliverance. It will be mighty. ஒரு மெகா பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணார். ஆமென். Hallelujah. Hallelujah. So 2 Corinthians 4:4, the God of this ages has blinded the eyes of the people. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிசாசு நிறைய பேரோட கண்ணுகள், ஆவிக்குரிய கண்ணுகள் மூடிட்டாங்க. அவங்க வெளியே பார்ப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி ஸ்மார்ட்டா, ஐயோ உங்களுக்கு 2 கண்ணு இருக்கு, நல்லா ஸ்மார்ட் இருக்கு, பட் உங்களுக்கு தெரியாத உள்ள என்ன நடந்திருக்கு. உங்களுக்கு அதை திருக்கதரிசி பார்த்ததான் உங்களுக்கு தெரியும். அவங்க உள்ள வெளியே நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டீங்க, நல்லா ஸ்மார்ட் இருக்கீங்க, அந்த பிரதர் அந்த சிஸ்டர், பட் உள்ள இன்சைட் what turmoil is going, only the spirit of the Lord can scan and see. ஆண்டவரால் மட்டும்தான். ஒருவேளை நீங்க பாக்குறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா அழகா இருக்கலாம், ஆனா உள்ள உங்களுக்கு என்ன போராட்டம் நடந்து கொண்டிருக்குது அது தேவனால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அது ஆவியானவரால மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். That is what we do. We go inside, உள்ள போய். அதுதான் நாங்கள் செய்கிறோம். நாங்க உள்ள போய் அதை நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்திலே Young girls and boys, God has great plan. Don't listen to the voice of the devil. பிசாசோட சத்தம் உங்க காது கேட்க கொடுக்காதீங்க. எஸ். வாலிபர்கள், நீங்க பிசாசுக்கு இடம் அவர் கொடுக்காதீர்கள். ஏமாத்துவான். ஆமென். அவர் ஏமாத்துவான். அததான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க பிரேயர் பண்ணணும், நல்லா பண்ணணும். அப்பதான் God will protect you. எஸ். He will defend you. Amen. He will guard you. It says in Psalms 91, under his feathers, under his wings, you will be well protected. அவருடைய செட்டைகளுக்கு கீழாக நீங்க பாதுகாப்பா இருப்பீர்கள். ஆமென். Matthew chapter 6 verse 22 and 23. நாங்க சீக்கிரமா மத்தேயு வாசிக்கலாம். 6:23-24 வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23-24. Now we are going to listen. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். 24 தம்பி. 23 24. sorry 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். Amen. Amen. Hallelujah. Hallelujah. இங்க ஆன்சர் தெளிவா கிளியரா இருக்கு. The lamp of the body is the eye. Yes. If therefore your eye is good, your whole body will be full of light. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். So ரொம்ப சிம்பிளான சார். இப்போ நான் சொன்னேன், if your eyes are good, your whole body will be good, full of God's light and God's glory and God's power. உங்க கண்கள் நல்லதா இருந்தால் உங்க முழு சரீரமும் தேவனுடைய வெளிச்சத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்பி இருக்கும். But other part also says, if our eyes are bad, whole body will be bad, corrupted, damaged. Then imagine how much the darkness is in you and God's light cannot shine.
ஒருவேளை உங்க கண்கள் கெட்டதா இருந்தால் உங்க முழு சரீரமும் இருளா இருக்கும். அதை நினைத்து பாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் அதுக்குள்ள போகாதபடிக்கு அது எப்படிப்பட்ட இருள அந்த சரீரம் இருக்கிறது என்று சொல்லி. And எல்லா பாவம், every sin is done through eyes. எல்லா பாவம் கண்களினால தான் தொடரும். Anger, கோபம், jealousy, பொறாமை, and crime. எல்லா விதமான ஒரு குற்றங்கள். நீங்க என்ன பேர் சொல்லுங்க, whatever, everything starts from eyes. எல்லாமே கண்களில் இருந்து தான் ஆரம்பிக்கும். Once I gave place to the devil, that's how that entered in my life and my life became dark. நாங்க அப்படிதான் கண்கள் மூலமாக சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது தான் அவன் நமக்குள்ளாக வந்து நம்ம முழு சரீரமும் இருளாக இருக்கும். And if you don't know how to come out of it, உங்களுக்கு அதிலிருந்து வெளியில வர தெரியலன்றா, you will live in darkness. நீங்க அந்த இருளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Such a dangerous tool that weapon of devil is, it operates through eyes. அதுதான் சாத்தானின் ஒரு பயங்கரமான ஆயுதம், கண்கள். Example, இச்சேனாவி என்ன பேர் எல்லாம் it starts from here. நீங்க என்ன பாக்குறீங்க, மொபைல்ல நல்லா பாக்குறீங்க, கெட்ட பாக்குறீங்க, நீங்க டிவில என்ன பாக்குறீங்க, what you see that becomes your habit, and then you grow, and then all sin starts through eyes. Oh, I want to do this. நான் ஏதோ பண்ணணும், ஏதோ பார்க்கணும், ஏதோ செய்யணும், அப்போ எல்லா கண்ண முழுமை எல்லாம் போயிடும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, நம்ம மனக்கணங்கள் திறக்கணும். பரிசுத்த ஆவி என்ன பண்ணணும் தெரியுமா, கழுவணும். அது கழுவணும். It has to wash, clean our spiritual eyes, because everything, if your eyes are damaged, then no point of coming. You are like a blind in the realm of the spirit. ஒருவேளை உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தா, உங்க கண்கள் கெட்டதா இருந்தால் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்ட நிலைமையில தான் நீங்கள் காணப்படுவீர்கள். நியூஸ்ல பாப்போம் எத்தனை கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நாங்க நியூஸ்ல பாப்போம் ஒவ்வொரு நாள் எத்தனை குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு 3 வயசு ஒரு பெண்ணு, ஒரு 30 வயசு ஒரு புருஷன் தவறான காரியங்கள், lot of crime. தமிழ்நாட்டுல, இந்தியால, கர்நாடகா, full so much of crime. ஏன் தெரியுமா, அந்த கண்ணில் இந்த அவங்க என்ன பார்ப்பாங்க டெய்லி, அதை பார்த்து 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 அவங்களுக்கு உள்ள அசுத்த ஆவி, அந்த கோபம், அந்த பாவ ஆவி, அந்த இச்சை ஆவி, அந்த கொண்டன ஆவி, you want to kill, murder, all எல்லா ஆவி, you are like inviting. பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க இந்த ஆவி இந்த. அதனால தான் நாங்க ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். இந்த கண்ணில் இருந்து நாங்க என்ன பண்றோம், what we do will be the outcome, will be the result. நாங்க என்ன பார்க்கறோமோ அதுதான் ரிசல்ட்டாக வெளியில வரும், அதுதான் அவுட்கமாக வெளியில வரும். That is why today God wants church, our spiritual eyes to be enlightened, your eyes to be good, so that God's glory, God's light will be in your life, in your family, in your relative, in everywhere, because devil attacks the mind and eyes. ஆமென். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கிற உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக, அது உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அந்த வெளிச்சம் பரவும். யோசிங்க, இன்னைக்கு எத்தனை காரியங்கள், so much of crime is happening. Why? அந்த கண்ணில் they see, maybe mobile இருக்கலாம், ஸ்கிரீன் இருக்கலாம், சிஸ்டம் இருக்கலாம், சீக்ரெட் ரகசிய பாவங்கள் யாருக்கு தெரியாது, ரகசிய பாவங்கள் யாருக்கு தெரியாது. பட் அவங்க நல்லா பிலீவர், நல்லா திருச்சபைக்கு போவாங்க, பட் அந்த ரகசிய, அதனால தான் ஆவிக்குரிய அந்த தீர்க்கதரிசி நாங்க அவங்க உள்ள பார்க்கும். we also see the secret to help them, to set them free. Today God wants our spiritual eyes to be brightened, so that we can go and help others, their eyes to be free. ஜனங்கள் யாரெல்லாம் பாவத்தினால இருக்கிறாங்களோ, இருள் அடைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களை விடுதலையாக்க ஆண்டவர் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க இன்றைக்கு வந்திருக்கிறார். சில பேர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க,
அவர் தகப்பன் சொல்லுவாங்க, என்னோட சொந்த மகள், நல்லா கவனிங்க, என்னோட சொந்த மகளுக்கு நல்ல கண்ணை பார்க்க முடியல. I am not able to see my own daughter with the good eyes. அநேகர் நம்மளுக்கு கால் பண்ணி ஜெபத்துக்காக கால் பண்ணும்போது இப்படிப்பட்ட ஒரு தடவை ஒரு தகப்பன் இப்படியாக சொன்னாங்க, என் சொந்த மகளை என்னால ஒரு நல்ல பார்வையில பார்க்க முடியல என்று சொல்லி. நான் சொல்றேன், believer, விசுவாசி, not பொருஜாதி, சபை, the devil is trying to attack the church. That is why in the end time you have to discern, and the pagadil avi, the spirit of discernment, what is happening, you have to be very careful. நீங்க ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். நீங்க எங்க போறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க. இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரியும், அந்த AI சாட் எல்லாம் மானிட்டர் பண்றாங்க. நத்திங் ஏதோ ரகசிய சீக்ரெட் இல்ல, ஆக்சுவலி இல்ல, everything is monitored. எல்லாமே we are living in a world of technology. இந்த காலத்துல எல்லாம் மானிட்டர்ட். பட் நீங்க என்ன யோசிப்பீங்க, ஸ்மார்ட்டா நாங்க நான் சீக்ரெட்டா யாருக்கு தெரியாது, பட் ஏற்கனவே அந்த மானிட்டர் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் ஆயிடுச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ஆனாலும் நம்மளுக்கு உள்ள அந்த பயபக்தி இல்ல. அதுதான் ஆண்டவர் சார், நம்மளுக்கு இந்த ஆண்டவருக்காக அந்த பயபக்தி வரணும். எஸ், ஜோசப் என்ன சொன்னாங்க ரொம்ப அழகா, அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு, போத்தி வருஷம், எப்படி how I can sin against my God, and he ran, ஓடிட்டான். என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி யோசிப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். அதை எப்ப சொல்ல முடியுமா, எப்ப சொல்லலாம் தெரியுமா, when your spiritual life is strong, Amen. when you are full of word, amen, when you are full of prayer, yes, then when devil come you will say, hey பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தை வெளியேறு. amen. பட் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங் இல்லனா அவ்வளவுதான், அட்டாக் ஃபினிஷ். அன்னைக்கு உங்க கடைசி நாள். எத்தனை வாட்டி பிசாசு எனக்கு கடைசி நாள் கொடுத்தாங்க, ஐ தாட் அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கை போயிச்சு, ஃபினிஷ். பட் ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் கிருபை, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உயிரோடு வச்சிருக்கார். நாங்க ஆண்டவர் தீர்க்கதரிசி வார்த்தை திருச்சபைக்கு போய் சொன்னோம். Amen. நிறைய prophetic மெசேஜ். இப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல் இருக்கணும். ப்ராஃபெட், அப்போஸ்டல், நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட், பகுத்தறிவின் ஆவி. அந்த தீர்க்கதரிசி இல்ல, பாஸ்டர் சேஸ் ஐ லைக், அவங்க டீச்சிங் நீங்க ஃபாலோ பண்ணனா, நான் சொல்றேன் நீங்க வேற லெவல்ல போய். ஆமென். How he prepares, he works, he prays, and he brings the best, and he gives you the, like, you know, சுக்குபாய் பெஸ்ட் பிரியாணியா இல்ல இந்த ஆம்பூர் பிரியாணி, ஏதோ ஓகே, ஏதோ பெஸ்ட் பிரியாணி எப்படி இருக்கும். ஓ இது ஆம்பூர் பிரியாணி கட்டி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சாப்பிடலாமா. அப்படிதான் பாஸ்டர் உங்களை பெஸ்டான கொடுப்பாங்க. the best, yes, the best, the best, hallelujah, the best, amen, the best, because you are the best, amen, because you are precious, yes, more than diamond, Amen. more than gold, more than silver. Nobody can buy you. யாருக்கு வாங்க முடியாது தெரியுமா, உங்க வேல்யூ எவ்வளவு இருக்கு தெரியுமா, அந்த கோடி யாருக்கு கொடுக்க முடியாது, அம்பானிக்கு கொடுக்க முடியாது. ஏன் ஆண்டவர் நம்ம ரத்தம், we are purchased by the blood of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாங்க வாங்கிக் கொள்ளப்பட்டவர்கள். யாருக்கு நம்மளுக்கு ஏமாத்த முடியாது, சீட் பண்ண முடியாது, வாங்க முடியாது, டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, டைவர்ட் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நீங்க ஒரே வார்த்தை சொன்னோம், நீங்க அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி, அந்த பவர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணோம், நீங்க யூஸ் பண்ணோம். ஓ இந்த வசனம், ஓ ஆண்டவர் வசனம், 2 Corinthians 4:4, Matthew 6:22-23, Ephesians 1:18, நிறைய வசனம் நீங்க டக்க சொல்லணும், அவ்வளவுதான். ஐயோ பிசாசு என்னடா இங்கடா அந்த பெட்ரூம்ல பார்க்கலாமா, ஐயோ இங்க இல்லப்பா, என்னாச்சப்பா, எங்க போயிட்டான், சென்னை எவ்வளவு பெரிய கடல் மாதிரி, எங்க போயிட்டான். Hallelujah. Thank you Holy Spirit. Amen. I love preaching to the church to release the best and the satyam, the prophetic word, so it will go and it will set you free. Amen.
ஆவிக்குரிய சத்தியத்தை நான் பேச ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னா சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். என்னோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவி நிறைய காரியம் செஞ்சாங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய பயங்கர பவர்ஃபுல். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரமா மாறிட்டு எனக்கு உருவாக்கிட்டு இன்னைக்கு நம்ம ஊழியம் மூலமா நிறைய தேசங்களுக்கு நிறைய திருச்சபைக்கு ஒரு பிளெஸிங். நாங்க ஆண்டவரை ராஜ்யம் கட்டணும், ஆண்டவரை திருச்சபைக்கு உருவாக்கணும். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். I have to preach what the Lord is telling. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ யாரு கேக்குறாங்க, ஓ லிவிங் காட் சர்ச், ஓ சென்னையில இருக்க ஆலந்தூர் லிவிங் காட், வாவ் தெரியும். அந்த சிங்கம், அந்த ராஜா, ராஜாதி ராஜா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். நாங்க என்னமா can we stand up? நாங்க யாவரும் எழுந்து நிற்போமா? டங்ஸ்ல பேசலாமா? நீங்க ரிசீவ் பண்ணி நீங்க பேசணும், டிக்ளேர் பண்ணணும், கன்ஃபெஸ் பேசுங்க. ஹalleluya. ஓ ரிகயா யா யா யா, ஓ ரபா பா 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 பா, ஓ ரெகே கரபா. யாரை இங்க மூவ் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் ப்ளீஸ். லாஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்க அங்க இருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க என்கரேஜ் சொல்லுங்க. ஆமாண்டர் பேசுங்க. உங்க பக்கத்துல ஃபீல் பண்ணாதீங்க. யார் don't feel, tell Lord. ஆமாண்டர் இன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க, இன்னைக்கு அந்த வார்த்தை கொடுத்தீங்க. நம்ம திருச்சபைக்கு நம்ம மனக்கண்கள் திறக்கணும், நம்ம கண்ணுங்களுக்கு காப்பாத்துங்க. எத்தனை வாட்டி மேபி ஒரு ஈவன் நீங்க சொல்லலாம், ஆண்டவரே எத்தனை வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கெட்ட காரியங்கள் பார்த்துட்டு யாருக்கு தெரியாது. nobody knows இந்த சர்ச்ல இந்த ஆடிட்டோரியம் யாருக்கு தெரியாது. பட் ஆண்டவர் சொல்றாங்க எனக்கு தெரியும். மகன் மகள் சகோதரர் அக்கா தங்கச்சி பாட்டி தம்பி, ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க protect your eyes. Eyes is important. If your eyes are good, you are full of God's light, God's glory. If your eyes are bad, everything gone, everything is collapsed. Today நீங்க சொல்லணும்னா இனிமே பிசாசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். நான் ஆண்டவர் ஊழியக்காரருக்கு மரியாதை கொடுப்பேன், ஆண்டவருக்கு மரியாதை, பிசாசுக்கு இல்ல. பிசாசு என்னோட ரகசிய பாவ சீக்ரெட் எனக்கு உருவாக்குங்க. ஏன் தெரியுமா சொல்லுங்க, எனக்கு அந்த வாஞ்சி அந்த பசி கொடுங்க. நாங்க வெளியே போய் நிறைய பேர் 1000 பேர் இருக்கிற எத்தனை பேர் அவங்க கண்ணுங்கள் திறக்கணும். ராஜா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உங்க கிருபை கொடுங்க, எனக்கு உங்க பலன் கொடுங்க. ஏன் சொத்துல ஏன் பலத்துல ஆவினால்தான், ஆவினால்தான். பரிசுத்தாவி பரிசுத்தாவி. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஓ ரக்கயா மாமா மாமா, ஏ ரெக்கட்டயா யா 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 யா, ஓ ரெக்கட்டயா யா 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 யா, ஓ ரிக்கட்டயா பாபா பாபா பாபா, ஓ ரெக்கயா யா யா யா. ஆண்டவரே உங்க மகிமை இறங்கட்டும், உங்க ஜீவ வல்லமை இறங்கட்டும். இவங்க நம்ம கண்ணுங்கள் கழுவிங்க ராஜா, பரிசுத்த பண்ணுங்க ஆண்டவரே. உங்க திருச்சபை ஆண்டவரே உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க. என் கூட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. வேண்டாத காரியங்கள் பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவா முன் வைக்கின்றேன். மாண்டு
ரட்சகரையா புகழ்ந்து மகிழுமையா வேண்டாத காரியங்கள் இன்னும் லாஸ்ட் டைம்ஸ் அந்த பாடலாம் அந்த ஸ்டாண்டா வேண்டாத காரியங்கள் பலவீனங்கள் நீங்க பாடுங்க வேண்டாத காரியங்கள் வேண்டாண்டவரே